மலையில் பிறந்த ஒரு கனவு வானில் பறந்தது. ஹாபிடா ஸ்கைநெக்ஸ் கதை. ஒரு நாள் சாலையில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒரு காரில் ஏறி நேராக வானத்தில் பறந்து நாம் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு திரைப்பட காட்சி போல் இருக்கலாம். ஆனால் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் இந்த கனவை நிஜமாக்க முயற்சி செய்திருக்கிறார் ஒரு இளைஞர். அவரது பெயர் ரவி தம்தா. அல்மோரா மாவட்டம் மலைகளால் சூழப்பட்ட பகுதி. இங்கே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது பல நேரங்களில் எளிதான காரியம் கிடையாது. சாலைகள் மலைகளை சுற்றி வளைந்து செல்கின்றன. சில இடங்களுக்கு நீண்ட நேரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். மழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்படலாம். வெள்ளம் வந்தால் சாலைகள் துண்டிக்கப்படலாம். அப்போது ஒரு கேள்வி ரவி தம்தாவின் மனதில் எழுந்தது. சாலை இல்லாத இடத்திற்கு வானம் வழியாக செல்ல முடியாதா? அந்த ஒரு கேள்விதான் ஒரு பெரிய முயற்சியின் தொடக்கம். ரவி தம்தா ஆல்மோரா மாவட்டத்தில் உள்ள காஃப்லிஹான் கிராமத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு டெக்னாலஜி மீது இருந்த ஆர்வம் ஒரு சாதாரண ஹாபியாக நின்றுவிடவில்லை. தினசரி வாழ்க்கையில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணத்தில் பல முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த முயற்சிகளில் ஒன்றுதான் பின்னர் வானத்தை நோக்கி சென்றது. ஒரு நாள் அவரது சிந்தனை சாதாரண வாகனங்களை தாண்டி சென்றது. ட்ரான்கள் எப்படி பறக்கின்றன? அவற்றின் ப்ராபல்ஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்கிறது? அவை எப்படி பேலன்ஸை மெயின்டைன் செய்கின்றன? அந்த டெக்னாலஜியை ஒரு மனிதர் பயணிக்கக்கூடிய வெஹிக்கிளாக மாற்ற முடியுமா என்று ஆராயத் தொடங்கினார். இது ஒரே நாளில் முடிந்த ப்ராஜெக்டே இல்லை. ரிசர்ச், டிசைன், டெஸ்டிங், மாற்றங்கள், மீண்டும் டெஸ்டிங் என்று பல ஆண்டுகள் சென்றன. அந்த முயற்சியின் விளைவாக ஒரு புதிய ப்ராட்டோடைப் உருவானது. அதற்கு அவர் வைத்த பெயர் ஹபிடா ஸ்கைநெக்ஸ். ஒரு சாதாரண கார் போல 4 சக்கரங்களை நம்பி தரையில் செல்லும் வாகனம் அல்ல. வானில் பறப்பதற்காக ட்ரான் டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் பர்சனல் ஃப்ளைங் வெஹிக்கிள். இதன் பின்னால் இருக்கும் அடிப்படை சிந்தனை மிகவும் எளிதானது. ஒரு கார் தரையில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு வீல்ஸ் தேவை. ஆனால் வானில் செல்ல வேண்டும் என்றால் லிஃப்ட் தேவை. அதற்காக மின்சார சக்தியில் இயங்கும் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. அதன் மூலம் உருவாகும் த்ரஸ்ட் வாகனத்தை மேலே எழுப்புகிறது. ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் அதன் பேலன்ஸ் மற்றும் மூவ்மெண்ட்டை கட்டுப்படுத்த உதவுகிறது. அதாவது தரையில் ஓடும் வாகனத்தின் டெக்னாலஜியை மட்டும் மாற்றவில்லை, ஒரு வெஹிக்கிளை ரோடு மொபிலிட்டியிலிருந்து ஏர் மொபிலிட்டியாக மாற்றும் முயற்சி இது. ஆனால் ரவி தம்தாவுக்கு முன்னால் இன்னும் ஒரு பெரிய சவால் இருந்தது. இது உண்மையில் பறக்குமா? பேப்பரில் டிசைன் செய்வது ஒன்று, கம்ப்யூட்டரில் சிமுலேஷன் செய்வது ஒன்று. ஆனால் பல 100 கிலோ எடையுள்ள ஒரு மனிதர் பயணிக்கும் மெஷின் உண்மையில் தரையை விட்டு மேலே எழும்புவது முற்றிலும் வேறு விஷயம். அதனால் டெஸ்ட், ஃபெயிலியர், மாடிஃபிகேஷன், மீண்டும் டெஸ்ட் என்ற முயற்சி தொடர்ந்தது. பின்னர் அந்த நாள் வந்தது. ஆல்மோராவின் ஒரு திறந்த பகுதியில் ஹபிடா ஸ்கைநெக்ஸ் தயாராக இருந்தது. பல ஆண்டுகளின் உழைப்பு ஒரு சில நொடிகளில் சோதிக்கப்பட போகிறது. வாகனம் தயார், சிஸ்டம்ஸ் செக் செய்யப்பட்டன. அனைவரின் கவனமும் அந்த புரோட்டோடைப் மீது. அடுத்த சில வினாடிகளில் அது தரையை விட்டு மேலே எழுந்தது. ஸ்கைநெக்ஸ் பறந்தது. அது வெறும் சில நொடிகளின் ஃப்ளைட்டாக இருந்தாலும் ரவி தம்தா மற்றும் அவரது குழுவுக்கு அது பல ஆண்டுகளின் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பதில். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னும் கமர்ஷியல் ஃப்ளையிங் கார் கிடையாது. இது ஒரு புரோட்டோடைப், அதாவது டெக்னாலஜி வேலை செய்யும் என்பதை நிரூபிக்கும் ஆரம்ப கட்டம். இன்னும் பல சேஃப்டி டெஸ்ட், ஃப்ளைட் டெஸ்ட், என்ஜினியரிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், சர்டிஃபிகேஷன், தி ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் என பல கட்டங்கள் இருக்கின்றன. அதன் பிறகுதான் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள் என்ற நிலைக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் இதன் பயன்பாடு மிகப்பெரியதாக இருக்கலாம். முதலில் மலைப்பகுதிகளில் இருக்கும் தொலைதூர கிராமங்கள், சாலை வசதி குறைவான இடங்கள், நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட பகுதிகள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள், எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ், டிசாஸ்டர் ரெஸ்கியூ, இப்படி சாலை மூலம் அணுகுவது கடினமான இடங்களுக்கு வான்வழி மொபிலிட்டி ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கலாம். அது மட்டுமல்ல, உத்தரகாண்ட் போன்ற மலை மாநிலங்களில் டூரிசம்க்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். மலைப்பாதையில் பல மணி நேரம் செல்ல வேண்டிய ஒரு பயணம் எதிர்காலத்தில் வான்வழி குறுகிய பயணமாக மாறலாம். ஆனால் அது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. ரவி தம்தாவின் கதை ஒரு ஃப்ளையிங் கார் பற்றிய கதை மட்டுமல்ல, ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து ஒரு பெரிய கனவை பார்த்த மனிதரின் கதை. மற்றவர்கள்
இது சாத்தியமா என்று கேட்கும் இடத்தில் அவர் முயற்சி செய்து பார்ப்போம் என்று தொடங்கிய கதை. ஒரு ட்ரோன் டெக்னாலஜி, ஒரு எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், பல ஆண்டுகளின் ரிசர்ச், பல சோதனைகள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாள் வானில் பறந்தது. இன்று ஹாபிடா ஸ்கைநெக்ஸ் இன்னும் ப்ராட்டோடைப். அதன் பயணம் இன்னும் நீண்டது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிவிட்டது. ஃப்ளையிங் கார் என்பது இனி சயின்ஸ் ஃபிக்ஷன்ல மட்டும் இருக்கும் கனவு அல்ல. அதை நிஜமாக்க இந்தியாவிலும் முயற்சிகள் நடக்கின்றன. அதில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வானத்தை நோக்கி பறந்த ஒரு முயற்சி ஹபிடா ஸ்கைநெக்ஸ். மலையில் பிறந்த ஒரு கனவு, வானில் பறந்த அந்த சில நொடிகள் ஒரு ப்ராட்டோடைப்பின் டெஸ்ட் ஃப்ளைட் மட்டுமல்ல, ஒரு புதிய எதிர்காலத்திற்கான முதல் அடியாக இருக்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.